இப்போ தான் புதுசாக ஃபுல் வீடியோ போடுதோம். நம்ம தோட்டத்தை தான் காமிக்க போகிறோம். வாங்க இயற்கையான தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. கதை திறந்துப்பட்டுச்சியோ கதை திறந்தாச்சு வாங்க. பூவாவேலையே மாட்டி விட்டு போகிறான் பாரு. வாங்க இப்போ வந்து இது வந்து என்ன செடின்னு அது அண்ணாச்சி பழம். இது வந்து அண்ணாச்சி பழம் செடி பாருங்க. அண்ணாச்சி பழம் செடி இது வந்து கத்திரி செடி. இது கத்திரி செடி. அதுக்கப்புறம் இது பலாப்பழம் செடி. இது பலாப்பழ செடி. இது இதெல்லாம் சிட்டி சைடில் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆமாம் இது வந்து கிராமத்தினால நிறையவே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஜம்முன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் நிறையவே எடுக்கலாம். இங்கே காட்டுது இரு சுற்றி காமிச்சுக்கிட்டேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையவே எடுக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க அப்லோட் பண்ணுவோம். நம்ம வந்து முதல்ல பப்பாளி செடி. இது வந்து பப்பாளி செடி. வாழை மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. புளிய மரத்து பாருங்க புளிய மரத்து இலையெல்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்க? புளிய மரத்து இலையெல்லாம் 90s கிட்ஸ் தான் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க புளிய மர இலையை பார்த்தீங்களா? இது வந்து இப்படி பண்ணி கமெண்ட்ல கூலி போய் வைக்காதுன்னு போடுறவங்க கூலி வைக்காங்கன்னு போடுறாதீங்க ப்ளீஸ். சும்மா தான் நாங்கள் வந்து புளி வச்சு நாங்கள் இயற்கையை காட்டுதோம். ஓகேவா? இங்கே பாருங்க வெத்தலை செடியை பாருங்க. வெத்தலை பாருங்க வெத்தலை நல்லா இருக்குது. ஆனால் வெத்தலை கிடையாது. இது வெத்தலை மாதிரி. இது கிழங்கு. இது மாங்கா. இது என்னது? இதுவும் அது மாங்காய் தான். இது நார்த்தங்காய் செடி. நார்த்தங்காய். வேப்ப மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் புளிய மரம் தான் வச்சுருக்காங்க. புளிய மரம் அதுலேயும் தொங்கு பாருங்க அந்த கொடி. இதான் வெத்தலை. ஏங்க நம்ம குறுக்க வர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.